சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய நன்மைக்கும் பாடுபடுவீங்க. ஆனால் தனக்குன்னு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அதை கண்டுக்கவே மாட்டீங்க. அப்படி உங்கள் மேலே யாராவது அக்கறை வச்சு கேட்டால் பரவாயில்ல விடு பார்த்துக்கலாம் இப்படின்ட்டு நகர்ந்து போயிடுவீங்க. சிம்ம ராசி ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஆனால் தன்னை சார்ந்தவங்க எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவங்க. நிர்வாக திறமை இருக்கு. அதிரடியாக திட்டங்களை தீட்டி நிறைவேற்றக்கூடிய வல்லமை படைச்சவங்க. உதவும் மனப்பான்மை அதிகம். எதிரிக்கும் நல்லது செய்யறது சிம்மராசியால மட்டும்தான் முடியும். அந்த மனோபாவம் தான் சிம்மத்தோட அடையாளம். அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே எப்பவுமே முதல் இடத்தை தக்க வச்சுக்கணுங்கிறதுல வல்லவங்க தான். பேராசை கிடையாது. உண்மையா உழைப்பால உயர்வுக்கு போகணும். அந்த இலக்குங்கிறது அவங்க கிட்ட தான் முதலிடம். ஏன்னா தலைமை பண்பு தாங்கிறதுல இவங்களை யாராலையும் குறைச்சி எடை போடவே முடியாதுங்க. அரசராக இருந்தாலும் கூட அதிகாரியாக, படைத்தளபதியாக, இப்படி முக்கியமான பொறுப்புகளுக்கு இவங்களை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருந்தால் அந்த வீட்டோட மொத்த பொறுப்பும் அவங்கள தலையில் இருக்கும். அதே மாதிரி அவங்க ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த இடத்தோட மொத்த நல்லது கெட்டதுமே இவங்க தான் பார்த்துக்குவாங்க. எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஒன்று இல்லை, ஒரு அரசு அலுவலகமே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா ஒரு சாதாரண கிளர்க்காக ஏதாவது ஒரு சின்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த மேலதிகாரிகளுக்கு தெரியாத விஷயங்கள் கூட அந்த மேலதிகாரிகளே ஒரு சில விஷயங்களுக்கு இவங்க கிட்ட ஆலோசனை கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த சிம்மம் சிகரம் தொட்டு வச்சிருப்பீங்க. ஆனால் அவங்களுடைய தேவைக்காக உங்களோட ஒட்டுமொத்த உழைப்பையுமே சுரண்டிக்குவாங்க. உங்களுக்கான அங்கீகாரத்தை எந்த இடத்துலையுமே யாருமே கொடுத்திருக்க மாட்டாங்க. இருந்தாலும் சிம்மம் அவங்க சின்னவங்களோ பெரியவங்களோ, இருக்கப்பட்டவங்களோ இல்லாதவங்களோ, மேலதிகாரியோ கூட வேலை பார்க்குறவங்களோ இல்லை நமக்கு கீழே இருக்கிறவங்களோ உதவின்னு கேட்டு வந்தால் எல்லார்கிட்டையுமே ஒரே மாதிரி தான் நடந்துக்குவாங்க. ஆனால் எதிரிக்கு கூட உதவும் எப்பேற்பட்ட உயர்ந்த உள்ளம் படைச்சவங்க தாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க. இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும்னாக்க வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணுங்கிறதுல ஒரு மாதிரி துடிப்போட வளம் வரக்கூடியவங்க தான் இந்த சிம்மராசி. உங்களை பொறுத்த வரைக்கும் தலைப்பு பார்த்துருப்பீங்க. 38 ஆண்டுகளுக்கு பிறகு பாம்பு ரூபத்தில் வரும் சிம்மம். திடீர் திருப்பங்களுக்கு தயாராயிருங்க. 48 நாட்களில் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடந்தே தீருங்க. அது என்ன ஏதுங்கிறத தெளிவாக பார்க்கலாம். பாம்பு ரூபம் அப்படின்னாவே, திடீர் திருப்பம் அப்படின்னாவே பயப்பட வேணாங்க. இந்த பொண்ணு எதை பற்றி பேசுது அப்படிங்கிற யோசனை உங்களுக்கு இப்போ இருக்கோ அது திருக்கணித பஞ்சாங்கத்தின் படியும் சரி, இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் படியும் சரிங்க. ராகு கேது பெயர்ச்சி தான் உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க. பொதுவாகவே இந்த விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் தொடங்கி இருக்குங்க. இந்த நாளில் இந்த வருஷம் நிறைய பேருக்கு நிறைய பலன்களை கொடுக்க போகுது. ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்திலிருந்து களத்திரஸ்தானத்துக்கும், கேது பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசிக்கும் மாறுறாரு. பொதுவாக சொல்லணும்னாக்க நமக்கு நடக்கக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நவ கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் இந்த வருஷத்தில் ஒரு சில கிரகங்களை மாற்றமாக்குறாங்க. முக்கியமான சிறப்புன்னு பார்த்தா இந்த வருஷத்தில் சனி பெயர்ச்சி நடக்குதுங்க, குரு பெயர்ச்சி நடக்குது, ராகு கேது பெயர்ச்சியும் நடக்குது. ஒரே ஒரு வருஷத்தந்த 3 கிரகமும் பெயர்ச்சி ஆகுதுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் இது. நம்ம மாதிரி எல்லோருடைய வாழ்க்கையிலையுமே தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் ராகு கேதுங்கிறவங்க நிழல் கிரகங்களாக வலம் வராங்க. இவங்க எப்படி உருவாங்குறாங்கன்னா சந்திரன் மற்றும் சூரியனால், அதாவது கிரகணம் ஏற்படும் போது உருவாகக்கூடியவங்க தான் இவங்க. நிழல் கிரகங்கள் ராகு கேது. இந்த ராகு கேது 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா பெரும்பாலுமே தீங்க மட்டும்தாங்க செய்வாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லோரோட கருத்து. ஆனால் ராகுவை பொறுத்த வரைக்கும் என்னதான் நிறைய பாதிப்புகளை உங்களுக்கு இத்தனை நாள் ஏற்படுத்தி இருந்தாலுமே உங்களுக்கு இப்போ நல்ல பலன்களை அள்ளி கொடுக்க வேண்டிய நேரம் இந்த ராகு கேது அப்படிங்கிறவங்க. பாதிப்பு மட்டும்தான் ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறது மக்கள் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அப்படி நிச்சயமாக கிடையாதுங்க. நல்லதும் செய்வாங்க, தீமையும் செய்வாங்க. இவங்களுக்கு தனியாக குணாதிசயம் கிடையாது. இவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி குணாதிசயங்களை எடுத்து செயல்படுவாங்க. அந்த வகையில் இத்தனை நாளாக சிம்மம் பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு மோசமான நிலையில் வாழ்ந்துட்டு இருந்த உங்களுக்கு அதிர்ஷ்ட
பலன்கள் கிடைக்க போகுதுங்க. மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்க போகுது. அந்த வகையில் தான் ராகு கேது பயிற்சி அமைய போகுது. அதாவது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான பிரிவுகளை சந்திச்சிருப்பீங்க. அதாவது சொந்த பந்த உறவுகளை பிரிஞ்சிருப்பீங்க, காதல் உறவுகளை பிரிஞ்சிருப்பீங்க, குடும்பத்தாரை பிரிஞ்சிருப்பீங்க. இந்த மாதிரி அதுக்கு அடுத்ததாக தொழில் ரீதியாக, அப்புறம் வேலை ரீதியாக குடும்பத்துக்குள்ள பிரிவு ஏற்பட்டிருக்கும். ராகுவை பொறுத்த வரைக்கும் இப்போ 7ஆம் இடத்துல அமர்ந்து குரு பார்வையும் இருக்கிறதுனால அது குடும்பத்தோட ஒற்றுமையை பெருசாக எந்த விதத்துலையும் பாதிக்காதுங்க. புதுசாக தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பெரிய பெரிய சங்கங்கள் அமைப்புகளில், அதாவது இந்த சமுதாயத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். ஒரே நேரத்தில் பல தொழில்களில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. உங்கள் ராசி மற்றும் லக்னத்தில் கேது வர்றதுனால தொழில்நுட்பம் சார்ந்த பணிகளில் புதிய உச்சம் தொடுவீங்க. ஏஜென்சி சம்மந்தப்பட்ட தொழில்களில் உங்களுக்கு உயர்வு இருக்குது. அந்த தொழில் அப்படிங்கிறது உங்களுக்கு கை கொடுக்கும். அதே மாதிரி தொழிலில் வாழ்க்கை துணையால் நல்ல லாபம் இருக்குதுங்க. இதனால் தொழில் ரீதியாக உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ் எல்லாம் ஏற்றுக்கோங்க. அதே மாதிரி உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் ஆண்களோ பெண்களோ தனியார் துறையோ அரசாங்கத்தையோ நல்ல மாற்றம் இருக்கும். வெளிநாட்டு பயணங்களால் ஆதாயம் இருக்குங்க. ஆய்வு தொடர்பான பணிகளில் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்க போகுது. குழந்தைகளோட கல்வியில் முன்னேற்றம் இருக்கும். இந்த காலத்தில் இந்த 2 குழந்தைகள் பல்வேறு சாதனைகளில் படைப்பாங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். இப்போ சிம்மம் யோசிப்பாங்க, எனக்கு 2 குழந்தைகள்லே 1 குழந்தைகள் தான் இல்லை, எனக்கு 2 குழந்தையோ 3 குழந்தையோ தான், இந்த மாதிரி பண்ணுவீங்க. பொதுவாக சொல்கிற குழந்தைகளால் உங்களுக்கு பெருமை சேருங்க. இந்த சாதகமான பலன்கள் கூட கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தோம்னா, மூத்தவன் கிட்ட அவருடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிகமாக அக்கறை எடுத்துக்கணும். அதே மாதிரி கேதுவனால் அடிக்கடி மனக்குழப்பங்கள் போகும். மனசை ஒருநிலைப்படுத்தி குடும்பத்தை சரியாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவே பிரச்சனை எதுவும் வராதுங்க. அதாவது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பேச்சினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்க போகுதுங்க. பணம் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய முயற்சிகளையும் நீங்கள் மேம்படுத்தி காரியங்களை செஞ்சு வெற்றி பெற போகிறீங்க. புதிய சேமிப்பு திட்டங்களில் ஈடுபடுவீங்க. சிலர் புதுசாக வீடு வாங்கி கிரக பிரவேசம்லாம் செய்வீங்க. உங்களுடைய அசாத்திய துணிச்சல்னால மற்றவங்க செய்ய முடியாத விஷயங்களை கூட சர்வசாதாரணமாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. மறக்க முடியாத விதத்தில் அரசு வழிகள் சில சலுகைகளில் கிடைக்கும். முக்கியமானவங்க கிட்ட பேசுகிறப்ப உங்களுடைய அறிவாற்றலை வெளிப்படுத்துவீங்க. அந்த வாய்ப்புகளில் உருவாகும். அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்க கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டாவது காப்பாற்றிடுவீங்க. அதே மாதிரி உங்ககிட்ட மற்றவங்க சொன்ன ரகசியங்களையும் காப்பாற்றுவீங்க. இதனால் நண்பர்கள்கிட்ட நல்ல மதிப்பை பெறுவீங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட பணம் வாங்கினவங்க நன்றி பாராட்டுறது குறைவாகவே இருக்கும். அதாவது கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லாமல் சில வேலைகளை எல்லாம் அவங்க செய்வாங்க. அதை பெருசாக நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க. போடா, என்கிட்ட உதவி வாங்கிட்டு நீ வாழ்ந்துட்டு இருக்க, அந்த மாதிரி சிம்மம் கடந்து வந்துடுவீங்க. அதே மாதிரி உடல் உபாதைகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அலட்சியப்படுத்தினீங்க அப்படின்னா பெரிய மருத்துவ செலவுகள் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் சின்னதாக ஏதாவது உடல் சோர்வையோ உணர்ந்தா கூட சரிங்க, உடனடியாக மருத்துவரை போய் பார்த்துட்டு வாங்க. இது உத்தியோக பணிகளில் இருக்கிறவங்களுக்கும் உயர் அதிகாரிகள் ஆதரவோட எதிர்பார்த்த இடமாற்றங்கள், பதவி உயர்வு, இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா, அது எல்லாமே இப்போ ஈஸியாக கிடைக்க போகுது. இதனால் மகிழ்ச்சி பொங்கும், மனநிறைவு பெறும், மறைமுக வருமானங்கள் பெருகும். சிலர் விருப்ப ஓய்வின் மூலமாக உத்தியோகத்தில் இருந்து விலகி தொழில்னாலோ வியாபாரத்தினாலோ ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை நிலவும். வேலை நிமித்தமாக சிலர் வெளிநாடு வெளியூர் பயணம் மேற்கொள்வீங்க. தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பள உயர்வு மற்றும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும். சிலர் வேலையில் இருந்துக்கிட்டே தொழிலில் அடிஷ்னலாக செய்யலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இதனால் உபரி வருமானத்துக்கு வகை செஞ்சுக்குவீங்க. சொந்த வீடு இல்லாமல் இருந்தவங்க இது வரைக்கும் கஷ்டப்பட்டோம், இப்போ சொந்த வீடும் அமையும். அரசு குடியிருப்பு போன ஏதாவது ஒரு வசதிகள் கூட உங்களுக்கு வீடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இது எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்க போகுது. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகுது. நிறைய விஷயங்களை நீங்கள் புதுசாக செய்ய போகிறீங்க. எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு இனி கஷ்டத்தை கொடுக்கறது இருக்காது. அதே மாதிரி இப்போதைக்கு கூட்டு தொழிலில் சேர வேணாம். ஏன்னா சிம்மத்துக்கு இந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற விஷயம் பாதிப்பை தான் கொடுக்கும். அதே மாதிரி இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணி சீக்கிரமாக முன்னேறலாம் யாராவது அப்படின்னு உங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டுவாங்க அப்படின்னா தப்பி தவறி கூட அந்த தப்பை நீங்கள் செஞ்சிடாதீங்க. அங்கீகாரம் இல்லாத நிறுவனங்களில் பணம் போட்டுறாதீங்க.
இதை தாண்டி பிள்ளையோட வருங்காலத்தில் மனசில் வச்சுக்கிட்டு சேமிங்க. நிரந்தர வேலை இல்லாமல் தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தாழ்வு மனப்பான்மை குழப்பங்களிலிருந்து விடுபட போகிறீங்க. அதே மாதிரி யாருக்காவது ஜாமீன் போடுறது, இல்லை கான்ட்ராக்ட் வாங்கி கொடுக்கறது, ஏதாவது ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி விஷயங்களில் சுத்தமாக ஈடுபடுறத முழுமையாக தவிர்த்துக்கோங்க. இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னாக்க கண்டிப்பாக சிம்ம ராசிக்கு ராகு கேதுவுனால எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாதுங்க. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.